நாளைக்கு ஆனி மாதத்தினுடைய அமாவாசை திதி அப்படிங்கிறது வருது. அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இன்றைக்கி மாலை 6:52க்கு ஆரம்பித்து நாளை மாலை 4:33 வரையிலும் அந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது நீடித்திருக்கும். இந்த நிலையில் எப்போ முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னா, நாளை காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் உச்சிக்கு வரலும் பெரும்பாலும் முன்னோர்களுக்கான தர்ப்பணம், முன்னோர்களுக்கான வழிபாடு எல்லாமே பண்ணுறது சிறப்பு. தர்ப்பணம் கொடுக்குறவங்க ஆற்றங்கரை அல்லது கோவில்கள் இந்த மாதிரி இடங்களில் எப்பவும் கொடுக்குற இடத்துல போயிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த பழக்கம் இல்லைன்னா படையல் போட்டு சாமி கும்பிடலாம். குறைந்தபட்சம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம், மாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், புற்கட்டுகள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் இயன்ற வகையில் இந்த தான தர்மங்களை செய்து நீங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யலாம். அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசை திதியில் ஆண் தெய்வங்களை வழிபடும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரியும், கருப்பு சாமியாக இருக்கலாம், முனியப்ப சுவாமியாக இருக்கலாம், மதுரை வீரராக இருக்கலாம். இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது, அதுவும் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் நேராக அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதலை அப்படியே பலித்தமாக்கி தருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசை திதி முடிகிறப்ப வரக்கூடிய நேரம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாளை மாலை 3:33 5:33 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 5 வினாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் மாறனால அந்த 2 மணி நேரத்தை எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு 5 வினாடிக்குள்ளே திருமூர்த்தி பகவானுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த பூமியில் ஒரு ஷிஃப்ட் நடக்கும். அந்த அமாவாசை தேதியிலேருந்து பிரதமை தேதிக்கு அப்போ ஒரு சின்ன அதிர்வு அந்த பள்ளி காலில் உணர்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நுண்ணிய அதிர்வு உண்டாகும். அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நிறைவேறும் அப்படிங்கிறது சித்தர்கள் நமக்கு காட்டிய ஒரு வழி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை வழிபாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி முன்னோர் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு போலவே குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் சித்தர் ஆலயங்களில் போய் தியானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. குலதெய்வ வழிபாடு முடிஞ்சால் நேராக ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். இல்லை ரொம்ப தூரம் நம்மளால் போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்து பூக்கள் எல்லாம் போட்டு மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உண்டாக்கி தரும். சித்தர் ஆலயங்களுக்கு போகிறது, அங்கே போய் தியானம் செய்கிறது, இல்லை மலை உச்சிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உட்காந்து தியானம் செய்கிறது, இது எல்லாமே தியானம் சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படும். இந்த நாளில் இந்த அமாவாசை திதியில் புதுசாக தியானம் பழகிறவங்களாம் அமாவாசை திதியில் தியானம் செய்யும் போது கண்டிப்பாக அது சித்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான நாள் நாளைக்கு ஆனி மாதம் அமாவாசை அப்படிங்கிறது. அதுலேயும் குறிப்பாக அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறத தவற விடாதீங்க. கேட்டதை கிடைக்க வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் நண்பர்களோடனும் பகிர்ந்துக்குங்க, நீங்களும் பலனடையுங்க. நன்றி, வணக்கம்.